பீகாரில் மீண்டும் நிதிஷ்குமார் ஆட்சி அமைக்க பெண்கள் சக்தி வலு சேர்த்ததா? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். பீகார் சட்டசபை தேர்தல் இம்முறை வரலாறு காணாத பல ஆச்சரியங்களை வாரி வழங்கியது. முதலில் இதுவரை இல்லாத அதிக அளவு, அதாவது 67% வாக்குகள் பதிவானது. சுதந்திரத்திற்கு பிறகு பீகார் வாக்குச்சாவடிகள் இவ்வளவு பெரிய கூட்டத்தை கண்டதில்லை என்றே சொல்லலாம். அதிலும் பெண்கள் கூட்டம் பிரமிப்பை ஏற்படுத்தியது. பொதுவாக பாதுகாப்பு நலத்திட்டங்கள், சிலிண்டர் மானியங்கள், நிதியுதவி உறுதி தரும் கட்சிகள் பக்கமே பெண்கள் வாக்கு சாயும். அதே போலதான் என்டிஏவுக்கு பெண் வாக்காளர்கள் ஒரு சீக்ரெட் சூப்பர் பவராக மாறியுள்ளனர். பீகாரில் இந்த ஆண்டு பதிவான மொத்த வாக்குகள் 67.13%. ஆனால் பெண்களின் வாக்குப்பதிவு மட்டும் 71.78%. ஆண்களின் வாக்குப்பதிவு வெறும் 62.98% மட்டுமே. பல மாவட்டங்களில் பெண்கள் ஆண்களை விட 10 முதல் 20% வரை அதிகமாக வாக்களித்துள்ளனர். சுபால் தொகுதியில் இந்த இடைவெளி மிகப்பெரியது. ஏனெனில் ஆண்களை விட பெண்கள் வாக்குப்பதிவு 20.71% அதிகம். கிஷன்கஞ்ச், மதுபானி, கோபால்கஞ்ச், அராரியா, தர்பங்கா மற்றும் மதிப்புரா போன்ற பல தொகுதிகளிலும் இதே நிலைதான். இதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது 10,000 ரூபாய் திட்டம். முக்கிய மந்திரி மகிழா ரோஜ்கர் யோஜனா திட்டத்தின் மூலம் தகுதியான பெண்களுக்கு 10,000 ரூபாய் வழங்கும் திட்டம் இந்த வெற்றிக்கு முக்கிய கருவியாக பங்காற்றியதென்றால் மிகையல்ல. 2022 கணக்கெடுப்பின்படி பீகாரில் 34% குடும்பங்கள் சராசரியாக 6,000 ரூபாயை வைத்தே ஓடுகின்றன என்று குறிப்பிட்ட நிலையில் இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த திட்டம். மிகவும் ஏழ்மையான சமூகங்கள், குறிப்பாக பட்டியலின சாதியினர் மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய வகுப்பைச் சேர்ந்தவர்களுக்கு இந்த 10,000 ரூபாய் மிகப்பெரிய தொகையாகவே பார்க்கப்படுகிறது. அன்றாட செலவுகளுக்கு கூட பணமில்லாத மக்கள் இந்த 10,000 ரூபாய் பணம் தங்கள் வாழ்க்கையை உடனடியாக மாற்றப்போகும் வழிகாட்டியாகவே கண்டனர். பலருக்கு இது தங்கள் மாத வருமானத்தை விட அதிக தொகையாகவே இருந்தது. இந்த திட்டத்தின் முக்கியத்துவம் என்ன? பெண்கள் தொழில் துவங்குவதற்காக இந்த திட்டமானது உதவுகிறது. பெண்களுக்கு தொழிற்பயிற்சியும் வழங்கப்படுகிறது. இந்நிலையில் தேர்தலுக்கு முன்பாகவே தேசிய ஜனநாயக கூட்டணி பெண்கள் மத்தியில் சுய வேலைவாய்ப்பை ஊக்குவிப்பதற்காக ரூபாய் 7,500 கோடி மதிப்பிலான நேரடி மானிய திட்டமான முக்கிய மந்திரி மகிழா ரோஜ்கர் யோஜனாவை தொடங்கியது. இந்த திட்டத்தின் கீழ் 1.2 கோடி பெண்கள் தலா 10,000 ரூபாய் பெற்றனர். பீகாரின் 38 மாவட்டங்களில் 37 மாவட்டங்களில் பெண்களின் வாக்குகள் ஆண்கள் வாக்குகளை விட அதிகமாக பதிவாகியுள்ளது.